சண்டே மார்னிங் கந்தசஷ்டி வருதில்ல, ஸோ அதுக்காக கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்ததுனால காலையிலே கிளம்பி கடைக்கு போயிட்டேன். ஸோ ஃபெஸ்டிவல் சீசனால் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெஷலாக வந்து குட்டி குட்டி சுவாமி சிலைக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் ரீஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. கலர்ஸ்லாம் செம்ம வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு அண்டு கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ தீபாவளி செலிப்ரேஷன் அங்கே தான். ஸோ ஐ திங்க் நிறைய பேர் ஊருக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையை வந்து டிராஃபிக் இல்லாமல் பார்த்தோம். இந்த வீக் ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் மூட் தான். ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து தீபாவளி, மண்டே அண்ட் டியூஸ்டே, அதுக்கப்புறம் கண்டினியூவாக கந்த சஷ்டியுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லா முருகன் கோயிலுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அண்ட் எங்களுக்கு தீபாவளி நோன்பு இருக்கிறதுனால அந்த முறுக்கு அதிரசம்லாம் முன்னாடியே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு அதிரசம் வந்து டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. முறுக்கு தான் வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரெடி பண்ணி முடிக்கவே நைட்டு ஒரு 9:30 போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டின்னரே சாப்பிட்டோம். அண்ட் சென்னையில் மழை அதிகமாக இருக்கிறதுனால பட்டாசு வெடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா மார்னிங்லேயும் வந்து விட்டு விட்டு பெய்யுது, அண்ட் நைட்டுமே அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது.